தமிழ் சினிமாவில் படம் எடுக்கணும்னாவே சில ப்ரமோஷன்ஸ் பண்ணி தான் ஆகணுங்கிற பேர்ல இதுலயும் எல்ஜிபிடிக்கு அஜெண்டா ப்ரமோஷன்ஸ் பண்றீங்க. ஆனா எல்ஜிபிடிக்கு அஜெண்டா ப்ரமோஷன்ஸ் பண்றீங்கிற பேர்ல நீங்க டிரான்ஸ்ஜெண்டரை கொண்டு வந்து அவங்களையே பேச வைக்கிற மாதிரிலாம் பண்ணி குழப்பி வச்சு ஒரு வேலையை பண்ணி வச்சிருக்கீங்க. உண்மையாகவே எல்ஜிபிடிக்யூ ரைட்ஸ் வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸை மையப்படுத்தி தான் இருக்கு அப்படின்னா ஏன் அது எல்ஜிபிடிக்யூ டீயை ஃபர்ஸ்ட் முன்னாடி போட்டுருக்கலாம்ல? இவ்வளவுதான் கேள்வி. ஏன் டீயை தூக்கி கடைசியா போட்டிருக்கீங்க? இயற்கையா வரக்கூடிய ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் போட்டு தானே போட்டுருக்கணும். அது டீல ஆரம்பிச்சு தானே போயிருக்கணும். அது ஏன் எல்ஜிபி டி அடுத்து கியூ கியூர்னா வந்து குழப்பம், டீனா டிரான்ஸ்ஜெண்டர் தானே முதல்ல வந்திருக்கணும். இன்னும் பிளஸ் மைனஸ் நிறைய இருக்கு. அதே அது ஸோ அந்த அஜெண்டாஸ்லாம் வந்து அதுக்கு மரியாதை அதிகமாக வளர்ந்துருக்கக்கூடியதுலாம் சொல்லி இந்த படத்தில் வந்து நீங்கள் உங்களுடைய விச ஊசி ஏற்றுறதெல்லாம் நாங்களுக்கு பார்க்காம இல்லை, பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அஃப்கோர்ஸ் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இஸ் அண்டர் தேர் கண்ட்ரோலுங்கிறது வந்து அப்பட்டமாக தெரிகிறது. ஏன்னா இதில் வந்து இந்த வேலையை இந்த படத்தில் இது சம்மந்தமே இல்லாமல் இதை கொண்டு வந்து காமிச்சு நீங்கள் திருநங்கை நீதிபதிகளை கொண்டு வருவதில் தவறு கிடையாது. ஆனால் அந்த திருநங்கை நீதிபதி வந்து எல்ஜிபிடிக்யூ ப்ரமோஷன் பண்ணுறது மாதிரி ஒரு காட்சியை வைப்பது அது வந்து தேவையில்லாதது. டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இயற்கை, எல்ஜிபிடிக்யூங்கிறது இயற்கையும் அல்ல. அது வந்து முழுக்க முழுக்க உளவியல் குழப்பம். அந்த உளவியல் குழப்பத்தை வந்து நீங்க நியாயப்படுத்துவது இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ அதையும் நம்ம எல்ஜி டிவி வந்து ஆஃப் பண்ண முடியாத ஒரு டிவியா இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. எல்லா படத்துலயும் அது வந்துகிட்டு இருக்கு. எல்லா படத்துலயும் இந்த மாதிரி ஹிடன் மெசேஜஸ் கொடுத்துக்கிட்டு அது பண்ணிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த படத்துல சில குறைகள் இருக்குது. அதே போல ஆண்கள் பாதிக்கப்படக்கூடிய சில விஷயங்கள்ல ஒரு நல்ல கருத்துக்களையும் சொல்லியிருக்கீங்க. ஆனா படத்துக்கு மசாலா வேணுமேங்கிற பேர்ல